சந்துரு, அவங்களுக்கு என்னப்பா பதில் எழுதுறது? யாருக்கு? அதான் கல்யாண விஷயம். பையன் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லைன்னு எழுது. இவ்வளவு நாளைக்கு தான் இப்படி பிரம்மச்சாரியாவே காலம் தள்ள போறேன். அம்மா, நான் பிரம்மச்சாரி இல்லம்மா, கல்யாணம் ஆனவன். I'm a widower. நான் பாடுறதுக்கு முன்னால முதல்ல எங்க குழுவுல உள்ளவங்க எல்லாரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். முதல்ல தீபக். எங்க குழுவுல முக்கியமான பிளேயர். சொல்ல போனா எங்க எல்லாருக்கும் பாடிகார்ட். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வாசிப்பான். சமயத்துல எம்.எஸ். விஸ்வநாதன் குரல்ல கூட பாடுவான். ரொம்ப நல்லவன். ஆனா கொஞ்சம் கை நீளம், திருடுவான். சாரி, சின்ன சின்ன திருட்டுதான். பால் பாயிண்ட் பென், ஸ்பூன்ஸ், ஹோட்டல் டவல், ஹேண்ட்கர்ச்சீப். அது ஏன் கர்ச்சீப் தான். அடுத்தது விசு. நாங்க பாடும்போது இந்த மாதிரிலாம் சத்தம் போடுவான். இவனுக்கு பிடிச்சது ரெண்டு விஷயம். ஒன்னு ட்ரம்ஸ், இன்னொன்னு டேவிட், பெண்கள். பெண்களுக்காக எந்த தியாகமும் பண்ணுவான். சமயத்துல அந்த பெண்களே தியாகம் பண்ணிடுவான். அடுத்தவர் கமலாகர் ராவ். பார்க்கறதுக்கு அகஸ்தியர் மாதிரி இருக்காரே தவிர எங்க எல்லாருக்கும் சீனியர். மாமான்னு கூப்பிடுவோம். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பெரிய புயல் அடிக்கலீங்க, அதுல தாங்க இவரு கல்யாணம் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு கல்யாணத்துக்கு முன்னால. அப்புறம் பாக்கி இருக்கிறது சந்துரு. Okay. Please. Okay. என்னடா கொலாவிட்டு இருக்கிற? சோளா போட்டல அடுத்த ப்ரோ போட்டு சோளாவில் அடுத்த ப்ரோக்ராம் இருக்கு. அதை முடிச்செடுத்தா நீங்க போட்டு மூட்டை கிளம்புடா. இப்போ நான் பின்னாலே வரேன். சாரி, நான் தப்பான ரூமுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இது உங்க ரூம் தான். அப்போ நீங்க தப்பான ரூமுக்கு வந்திருக்கீங்களா? இல்ல, உங்க ரூம் தெரிஞ்சுக்கிட்டு சரியா தான் வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்? என்ன சிரிப்புது? வெக்கமா விஷமமா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. என்ன வேணும் சொல்லு. இந்த ட்ரெஸ் வேணுமா? கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ண, அவுத்து கொடுத்துறேன். வேற என்ன வேணும்? நீ
என் ரசிகைய ம், ஆட்டோகிராஃப் வேணுமா? சரி, நோட் புக் எடு. அது கொண்டு வரலையா? ம், அப்புறம் எப்படி? என் இதயத்துல கையெழுத்து போடக்கூடாதா? இங்க அங்கெல்லாம் பேனா எழுதாது. எப்படி உங்க கையெழுத்து வேணுமே? ம், ஆம், கை நாட்டு போடட்டுமா? ம். போதுமா? சந்துரு, என்ன இன்னொரு கண்ணத்துலயும் வேணுமா? நான் நான் உங்க கையில கிட்டார் ஆகணும். ம்? நான் உங்க கையில கிட்டார் ஆகணும். ஆ, நான் போய் ஆர்கெஸ்ட்ரா கூட்டிட்டு வந்துருக்கேன். இங்கதான்டா இருந்தா. சட்டை மேல ஆட்டோகிராஃப் போட சொன்னா, கணத்து மேல கையெழுத்து போட சொன்னா, என் மேல மேல வந்து ரீல் விடுறா. நல்லா நல்லா விடுறான். சத்தியமாடா, உங்க ரூம்ல இருந்து வந்த பாரு, இந்த கதவு இப்படி சாத்தி இருந்தது, நான் கவனிக்கவே இல்ல. அப்படியே கேசட் நீ இப்படியே கண்ணீர் விட்டா நான் ட்ரிப்ப கேன்சல் பண்ணிடுவேன். நான் என்ன போர்க்களத்துக்கா போறேன்? கேவலம் சிங்கப்பூருக்கு தானே போறேன். சண்டையில ஏதாவது ஆச்சுனாலும் பெருமையா இருக்கும். பிளேன் ஒருங்கி சமுத்திரத்துல விழுந்தா என்ன ஆகும்? ₹1,00,000 கிடைக்கும் சொன்னோம். ஆமா, உடனே கொடுத்துட போறாங்க. எத்தனை ஆபீஸ் படி ஏறி இறங்கி. இப்ப நான் திரும்பி வரணுங்கிறியா? ₹1,00,000 வரணுங்கிறியா? நினைக்கிறதெல்லாம் நடக்குவா போகுது. இன்னும் பிரியா விட முடியலையா? வாங்க வாங்க. என்னங்க தம்பட்ட அடிக்கிறவர் வந்திருக்காரு. அது தம்பட்டம் இல்லம்மா, எத்தனை தடவை சொல்றது? ட்ரம்ஸ். சந்துரு, இந்தாப்பா. என்ன இதெல்லாம்? நீ சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வர வேண்டிய சாமா லிஸ்ட். உன் சிநேகிதம் ஒவ்வொருத்தரா வந்து கொடுத்துட்டு போனாங்க. இப்பதான் தெரியுது எனக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் அப்படியே வெந்நீர் அடுப்புல போடு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நீ சிங்கப்பூர்ல இருந்து வந்த உடனே உன் கல்யாணத்தை முடிச்சிடணும். அதான் வேணும் எனக்கு. உனக்கு சிங்கப்பூர்ல இருந்து டைகர் பாம் வாங்கிட்டு வராங்க, அங்கதான் கிடைக்கும். தீபக், பாத்தியாப்பா, கல்யாணத்தை பத்தி பேச்செடுத்தாலே தட்டி கழிச்சிடறான். நீங்க கவலையா விடுங்கம்மா. பொண்ணு, தாலி, ஐயர் மூணுத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சிங்கப்பூர்ல இது வந்த உடனே நான் தாலி கட்ட வைக்கிறேன். என்னடா கண்ணாடியை எங்க வச்சேன்? என்னடா உங்க அம்மாங்கிறத ஒரு நிமிஷம் மறந்து போய் கண்ணாடி அடிச்சிட்டியா? மன்னிச்சுக்கோமா. ஒரு விவசாயம் இல்லாம இப்படியா திருடுவா? அது வெள்ளை எடுத்து கண்ணாடுறா. அம்மா இவன் இப்படிதான் புஸ்தக கடைக்கு போனா ஒரு புத்தகத்தை விலை கொடுத்து வாங்குவான், இன்னொரு புத்தகத்தை அடிச்சுட்டு வந்துருவான். ஆமாமா, பாதி விலைக்கு வாங்கின மாதிரி ஒரு சாட்டிஸ்பாக்சன். அதான். ஏய், டைம் மச்சவானா